ஹலோ, ஹாய், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னீர் திக்கா. பன்னீர் திக்காங்கிறது பன்னீர் வந்து எல்லா உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் ஸ்ட்ரென்த்துக்கு ஃபேட் இல்லாதவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஃபேட் உள்ளவங்க ஓரளவு சாப்பிட்ணும். அது வந்து கொஞ்சம் உடம்புக்கும் ரொம்ப பிடிக்கிற ஒரு வஸ்து. ரொம்ப வந்து ஒரு தேவைப்படுற அளவுக்கு நம்ம உடம்புக்கு அது வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அது நல்லாயிருக்கும். அது மெயினாக பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்லாம் இல்லையா? ஒரு விதமான ஒரு புதுமையான ஒரு டிஷ்ஷு. பார்க்குற இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சோண்டு கடல மாவு, ஓகே, சால்ட்டு, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், இந்த பெப்பர் தூள், சாட் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வந்து வெங்காயம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து கேப்சிகம், குடமிளகா, இந்த பன்னீர் வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் மெயினே டிஷ்ஷுக்கு. இப்போ வந்து நம்ம லெமன் கடல மாவு சொன்னீங்க இல்லையா? அது எவ்வளோ டீஸ்பூன் எடுத்து? லெமன் கடல மாவு வந்து ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். ஓகேங்க. 4 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம? இது வந்து டொமேட்டோ. ஓகேங்க, இது வந்து டொமேட்டோ. இப்போ வந்து என்ன செய்யணும், இந்த கடல மாவில் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்க. ஃபஸ்ட்டு வந்து கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் வந்து பெப்பர் தூள், அப்புறம் வந்து சாட் மசாலா. ஓகேங்க. அதாவது அந்த இஞ்சி பூண்டு இதோட கலந்து ஒரு இன்க்ரீடியன்ட் பாக்ஸ் வச்சுருந்தீங்களே, அது மொத்தத்திலே போட்டுவிட்டோம். அப்புறம் மஞ்சத்தூள், சால்ட்டு, மிளகாத்தூள், தயிர் வந்து எந்த மாதிரியான தயிர்? தண்ணி பதத்தில் எடுத்துக்கணுமா இல்லை கெட்டி தயிராக இருக்கும்? கெட்டி தயிர் இருக்கும். தேவைப்பட்டால் 2 டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாம். தேவைப்படுறவங்க நெய் வேண்டான்னா. இப்போ நெய் ஊற்றுறதுக்கும் ஊற்றாமல் இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அது நெய் ஊற்றுனா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோமா இல்லை? நெய் ஆட் பண்ண போகிறோம். ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி. இது வந்து இந்த மசாலாவை இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? ஆமாம், அதுக்கு வந்து மசாலா இருக்குது. அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இது மேலே போட்டு மசாலா பேஸ் நம்மளுக்கு கரெக்டாக வந்தால் தான் நம்ம டிஷ் நல்லாயிருக்கும். ஆமாம், இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறமா இது கலந்து போவேன். இதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் போடணும். அந்த பஜ்ஜியை கடல மாவில் டிப் பண்ணுற மாதிரி இது அப்படி பன்னீரும் அதிலே போட்டுடணும். ஓகேங்க. டொமேட்டோவை அதிலே போட்டுடணும். ஓகேங்க. இங்கே வந்து லிம்பு பண்ணுறோம். இதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இல்லையா இப்போ? ஆமாம். ஓகேங்க. இப்படி இன்னொரு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்றதை நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, அப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்டிக் எடுத்துக்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் ஒன்றா வந்து நம்ம குத்தி வைக்கணும். நம்மளுக்கு என்ன மாதிரியான டிசைன் வேணாலும் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை பர்டிகுலர் டிசைன் ஒன்றும் கிடையாது. பன்னீர் ஜாஸ்தியாக வேணுன்றவங்க பன்னீர் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். இது தவாலையும் அப்படியே வச்சு சுடு பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்டிக்கு யூஸ் பண்ணியும் நம்ம இது மாதிரி இது பண்ணால் அது ஒரு கொஞ்சம் விதமாக இருக்கும். பன்னீர் ஜாஸ்தியாக விரும்புகிறவங்க அதை போட்டுக்கோங்க. அந்த போட்டுக்கலாம். ஃபுல்கா கிரில் இருந்தால் நல்லது வீட்டில். அது வந்து ஈஸியாக ரோஸ்ட் ஆகும் உங்களுக்கு எல்லாமே. அதில் பார்த்திங்கன்னா இப்படி நம்ம வந்து ஒன்றா எடுத்து நம்ம விருப்பப்பட்ட டிசைனில் வந்து இப்போ பார்க்குறதுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற பன்னீர் டிக்கா மாதிரியே இருக்குது. பிபிக்யூவில் தர மாதிரியே இருக்குது ஆக்சுவலாக. இது கூட பொட்டேட்டோ வேணுனாலும் நம்ம வேக வச்சு உள்ளே குத்திக்கலாங்களா? இல்லை பொட்டேட்டோன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதுனா 2 நிமிஷம்லாம் இப்போ இது வந்து எல்லாமே ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபுல்கா கிரில் மேலே வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிரில் மேலே வச்சுருக்கோம். இதை ஸ்டவ் பண்ண
நார்மல் வீட்டு ஸ்டவ் தாங்க. ஸோ அந்த மாதிரி இதுலேயே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எங்கள் மெயின் இதுவே வந்து வீட்டில் இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுதான். அதனால் எப்படியே நீங்கள் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி ரோஸ்ட் பண்ணணும். நம்ம வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ண முடியாது. நல்லா ரொட்டேட் பண்ணி ரோஸ்ட் பண்ண உங்களுக்கு அந்த கலர் மாறும். டொமேட்டோ வச்சு நீங்கள் ஆக்சுவலாக கண்டுபிடிக்கலாம். இந்த டொமேட்டோ வந்து நல்லா பிளாக்காக ஆகும். அப்போ உங்களுக்கே புரிஞ்சிடும். அது மேலே இருக்கிற அந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான ஒரு இதுக்கு வரும். நான் ஆனியன் கிட்ட கரெக்டாக போய் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பேஸ்ட் நின்றுடுச்சு பாருங்கள் அந்த இடத்துல. அந்த மாதிரி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். எவ்வளோ ரோஸ்ட் பண்ணிக்க முடியுமோ, எந்த வெஜிடபிள் உங்களுக்கு அதிகமாக ரோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த வெஜிடபிளை நீங்கள் வந்து நல்லா அதிகமாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டணும். மேலேயும் கீழேயுமா காட்டணும். அந்த மேலேயும் கீழேயுமா காட்டிட்டு எந்தெந்த வெஜிடபிள் வேணுமோ எல்லாத்தையும் அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு வாவாக இருக்குது உங்களுக்கு. பன்னீர் டிக்கா ரெடி. இப்போ நம்ம பன்னீர் டிக்கா வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், நல்லா ரோஸ்டாகி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைகளுக்கு கையில் கொடுக்கும்போது அது விதமான புதுமையாக இருக்குன்னு சொல்லி குழந்தைங்க வந்து டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. எல்லாமே மெயினாக வந்து குழந்தைகளுக்கு வேஸ்ட் பண்ணி பண்ணால் நல்லா. ஆமாங்க. தேங்க்யூ.